வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். நம்ம இப்போ எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ டெஸ்ட் நம்பர் 6 பேசிகிட்டு இருக்கோம். சரியா? இதில் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி பிரித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கான டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸ் முன்னாடி வீடியோஸில் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4. சரியா? பார்க்கலாம். பார்ட் 4 வீடியோஸில் 76லேருந்து பேலன்ஸ் இருக்க 100 வரைக்கும் நம்ம பேசுவோம். ஓகேவா? 76 பாருங்களேன். Isotopes of an element have the same chemical properties. Isotopes are different in atomic number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது தான் சொல்கிறேன். ஒரே மாதிரியான அணு எண்கள் கிடையாது. சரியா? ஒரே மாதிரியான அணு எண்களை கொண்டது. நிறைய எண்ணில் மாறுபாடு வரும். அப்போ கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா A is correct or is wrong. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 77 பாருங்க. இதெல்லாம் நீங்களா ஒரு கெஸ்ட்டில் வச்சுக்கணும். நல்லா கவனிங்களேன். இதை அப்படியே நீங்கள் சொல்லி பார்த்தாலே நீங்கள் போட்டுடலாம். சின்ன பிள்ளையில படித்தது தான். ஹைட்ரஜன் அப்படின்னா H2. சரியா? அப்போ H2 ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? ஒரே நிமிஷம். ஹைட்ரஜன் அப்படின்னா H. அப்போ Hக்கு ஒரே ஒரு அட்டாமிக் நம்பரா? அப்போ 1. ஆக்சிஜன் அப்படின்னா O2 2. அப்போ எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. கார்பன், சரியா? கார்பன்னா 3. அடுத்து பாருங்க, அலுமினியம் 4. அவ்வளோதான். ஒன்றை பிடிச்சிங்கனாலே மற்ற எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு அணு எண்ணை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, அட்டாமிக் நம்பரை வச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேத்தோடு ரே. கேத்தோடு ஆனோடு. ஆனோடுனா நேர்மறை, கேத்தோடுனா எதிர்மறை. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கு. கேத்தோடு ரேஸ், ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. லேசர் லைட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது. சரியா? அடுத்து கீழே பாருங்க. அடுத்த கொஸ்டினை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த எல் ஷெல். நான் சொன்னேன்ல, ஆற்றல் கூடு மட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதில் எல் செல்ஸில் எத்தனை வச்சிருப்போம் அப்படின்னா 8 தான். 8க்குள்ள தான் எல்லாமே பிரித்து கொள்வாங்க. 8, 8க்கு அப்புறம் 16. இந்த ஆற்றல் மட்டங்கள் எப்படி போகும் அப்படின்னா 2, 4, 8, 16, 32 இப்படி தான் போகும் இந்த ஷெல். இதுக்குள்ளே பிரித்து வச்சுக்குவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the forces between the அணுக்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இடையே ஈர்க்கும் விசை சிறப்பு வகையைச் சேர்ந்தவை அவை எவை? அணுக்கருல இணைவு விசை, புரோட்டானும் நியூட்ரானும் இணைகிற விசைக்கு ஒரு சிறப்பு விசை இருக்கு அப்படின்னா அது என்னன்னா யுகாவா ஃபோர்ஸ். கிராவிடல் ஃபோர்ஸ்லாம் இங்கே வராது. சூரியனில் என்ன நடக்குது? அணுக்கரு இணைவு. அதே மாதிரி தான் இங்கே யுகாவா ஃபோர்ஸ். அடுத்து பாருங்க. கவனிங்க. The fundamental particles like protons, electrons and neutrons, some more particles are discovered in the nucleus of an atom which includes. தமிழ்ல பாருங்க. புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் போல அடிப்படை தனிமங்கள் அணுவின் நியூக்ளியஸ் மேலும் சில தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள. அவை யாவை அப்படின்னா எல்லாமே தான். மியான்ஸு, மீசான்ஸு, நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிஸ்ட்ரான். பாசிஸ்ட்ரான்லாம் ஒரு துகள், நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஒரு இது இருக்குது அப்படின்னா அந்த இதில் வெடிச்சு வருது அப்படின்னா இங்கே பாசிஸ்ட்ரான், மீசான் இந்த மாதிரி துகள்கள்லாம் வெளியில் வரும். இதெல்லாம் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா துகள்கள்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இதை வச்சு வேணும்னா ரொம்ப இவ்வளோ தூரத்தில் ஒரு ஜென்டிலாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா இந்த அணுக்கருலாம் நடக்குது இல்லை, நியூக்ளியஸ், இந்த அணுக்கரு வினையெல்லாம் நடக்குது இல்லை, அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன வகையான ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த அணுக்கரு வீச்சிலேருந்து தன்னை பாதுகாத்துருக்கு. ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். காரிய உடைகள். இது ஒரு பேசிக்க கேள்வி. நம்ம இவ்வளோ டீப்பாக படிக்கணும்ல, பேசிக்கையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். காரிய உடைகள். அடுத்து பாருங்க. அணுவின் முதல் மாதிரியை பரிந்துரைத்தவர் யாருன்னா J.J. தாம்சன். ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஒரு பெரிய தண்ணி பழம் இருக்கும். தண்ணி பழத்தை ரெண்டா இது பண்ண உடைச்சோம்னா அதான் J.J. தாம்சன் கொடுத்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணுவோட முதல் மாதிரி. வேற எதுவும் கிடையாது. அடுத்து பாருங்களேன். ஹீலியம், நைட்ரஜன், சல்ஃபர். சரியா? டெட்ரா டயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி. ஹீலியம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? He4. இதான் ஹீலியம். ஹீலியம் என்ன அப்படின்னா மோனோ. He அப்படின்னா ஹீலியம்னா 1.
நைட்ரஜன் நைட்ரஜன்னா 2 எஸ். அடுத்து சல்ஃபர் சல்ஃபர்னா என்ன 3 பாலிஅட்டாமிக். பாஸ்பரஸ்னா P4 சரியா? அவ்வளவுதான். அந்த கீழே இருக்க அணு எண்ணை வச்சு தான் இதை மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க ஷெல் ஆற்றல் மட்டங்கள். இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்படி இருக்கணும் அந்த ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னா இப்படிதான் 2 8 16 அப்படின்னு தான் இருக்கணும். 16க்கு அப்புறம் என்ன போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். KLMN சரியா? 2 4 8ன்னு வந்திருக்கணும். அப்படியே டைரக்டா போயிருச்சு. ஸோ இதுக்கு தப்பானது 3 4 தான் தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க இது வந்து அணு எண். இது நம்ம பைஹார்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். மின்னணு எவ்வளவு இருக்கு? மின்னணு 1.6 into 10 to the power minus 24. புரோட்டானுக்கு அதே தான் இருக்கும் 1.6 into minus greater than 24 minus. நியூட்ரானுக்கு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. மின்னணு இங்க இருந்து பார்க்கலாம், இங்க பார்க்க வேண்டாம். எலக்ட்ரான் அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9.1 into 10 to the power of minus 28. புரோட்டான் அப்படின்னா 1.6 into 10 to the power of 24. நியூட்ரான் 1.6 into 10 to the power of 24. Match the following. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதேதான், திரும்ப அதேதான். கவனிங்க. அணு எண் என்பது புரோட்டான் எண்ணிக்கையை குறிக்கிறது. கரெக்டா? கரெக்ட். நம்ம ஏற்கனவே பழைய கொஸ்டின்ல பேசினது. அல்லது மின்னணு எண்ணிக்கையை குறிக்கலாம். கரெக்ட். மாஸ் நம்பர் மீன்ஸ் அதாவது நிறையன் என்பது புரோட்டான் மற்றும் மின்னணுவின் கூட்டுத்தொகையாம். தப்பு. சரியா? நிறையன் சரியா? தப்பு. அப்ப 1 சரி 2 தவறு. அக்கார்டிங் டு டால்டன்ஸ் தியரி ஆஃப் an atom துண்டிக்க முடியாது. ஒரு அணுவை இன்னொரு அணுவா மாற்றவோ எதுவும் பண்ணவோ முடியாது. அதான் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு வர்றது. அடுத்து பாருங்க. Pick out the incorrect statements. தவறான கூற்றுகளை கண்டறிய. The relative number of the atom is variable in any compound. தமிழ்ல பாருங்க. எந்த ஒரு சேர்மத்திலும் அணுக்களை ஒப்பீட்டளவிலாலும் எண்ணிக்கை மாறுபடும். கண்டிப்பா மாறுபடாது. சரியா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 மட்டும். ஓகே? அடுத்த क्वेश्चन போலாம். இந்த மாதிரியான क्वेश्चन கேட்கும்போது கண்டிப்பான முறையில் நீங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்க புக்ல, உங்க ஸ்கூல் புக்ல. அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற இந்த வேரியேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது டைரக்டா क्वेश्चனா கேட்க முடியும். வேற எதுவும் உங்களுக்கு ட்விஸ்டர்லாம் கேட்க முடியாது. SFO அண்ட் SIலாம். ஸோ அது குருகுலத்துலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चनலாம் அப்படியே டைரக்ட் क्वेश्चனா தான் கேட்க முடியும். ஸோ 2 8 7 1 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளோரின் அதெல்லாம் அப்படியே டைரக்டா கேட்குறது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. 19th क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? the ratio of the hydrogen and oxygen in water is. தமிழ்ல பாருங்க. தண்ணீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுக்குள்ள விகிதம் 1:8. தண்ணீர்ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தண்ணீர்ல ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் உள்ள விகிதம் 1:8. அடுத்து வாங்க. நல்ல क्वेश्चन. கவனிங்களேன். பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா நிலுவையில் உள்ள சட்டமன்ற விஷயங்களை தீர்க்க. எது பெண்டிங் இருக்கோ அதை பண்ணணும். ஏன்னா இந்த செஷனே வந்து ரொம்ப குட்டியான செஷன். எப்ப நடக்கும் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். இது கொஸ்டின்ல எப்படி கேட்பான் அப்படின்னா பாராளுமன்றத்தில் மிக குறுகிய கால கூட்டத்தொடர் எது அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். மிக நீண்ட கால கூட்டத்தொடர் எது அப்படின்னா பட்ஜெட். மிக நீண்ட கால கூட்டத்தொடர் எது அப்படின்னா பட்ஜெட். சரியா? சரி, அடுத்து வாங்க. Under which act guidelines for the reservation for the Disabilities Act Right to Person Disabilities 2016 2007 பக்கத்தில் வச்சுக்கோங்க. டிசபிலிட்டி வந்தனால இன்னொரு விஷயமும் சொல்றேன். 2007 பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து 2007. சரியா? பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007. நோட் பண்ணிக்கோங்க பக்கத்திலே. ஒண்ணு இது இல்ல இது கேட்கலாம்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் நேவி எக்ஸசைஸ். இது எதுவுமே ஜாயிண்ட் நேவி எக்ஸசைஸ் கிடையாது. இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க கப்பல் ஐஎன்எஸ், சரியா, இந்தியன் நேவி சர்வீஸோட கப்பல்ஸ். ஸோ ஜாயிண்ட் நேவல் சர்வீஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வித் இட்டாலி அப்படின்னா ஐஎன்எஸ் ட்ரீகண்ட், சரியா. இது மட்டும்தான் இது இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒரு ஐஎன்எஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இலவச சட்ட உதவி அளித்தல், ஃப்ரீ லீகல் எய்ட். நல்லா கவனிங்க, 39 ஃப்ரீ லீகல் எய்ட். கவனிங்க இங்க பாருங்க, 39 ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னா எப்ப அப்படின்னா 1987ல வந்துச்சு, சரியா. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் எப்படின்னா 1987ல வந்துச்சு. ஆர்டிகல் 21 தனிநபர் உரிமையை பத்தி பேசுது, ரைட் டு லைஃப், பர்சன்ஸ், பீஸ் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிகல் 44 கண்டிப்பா இந்த வாட்டி எஸ்ஏல எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி, அனைவருக்குமான பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா உத்தரகாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பான். அடுத்து இங்க 14 சொல்ல தேவையில்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து வந்துடலாம், இஸ்ரோ GSN2 இஸ் கொலாபரேட்டட். இஸ்ரோவுடன் எந்த நிறுவனம் ஒத்துழைப்பு அளித்துனா போயிங் நிறுவனம். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது முதலாக ஒரு பிரைவேட், சரியா, பிரைவேட்டோட நம்ம போட்டிருக்க ஒப்பந்தம். இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அடுத்து இங்க பாருங்க, லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு. கேரளா ஏற்பட்டுச்சுல, இந்த கேரளால அந்த நிலச்சரிவுக்கு 15 மாநிலங்கள் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 750 கோடி. என்னைக்குமே ஃபண்டிங் அலாட் பண்றது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதுல எப்படின்னா 60-40 தான் கொடுப்பாங்க, ஷேர்ஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து 97 பாருங்க, which body has issued a notice regarding the rapid increase of Himalayan glacier lakes? சரியா, தமிழ்ல பாருங்க, இமயமலை பனிப்பாறை ஏரிகள் அதிகரிப்பு குறித்து எந்த அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதுன்னா பனிப்பாறைகள். அந்த பனிப்பாறைகள் இதனால சுற்றுச்சூழல்னா கண்டிப்பா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை அமைச்சர் தான் அதெல்லாம் கொடுப்பாங்க, சரியா. இவங்க தான் எல்லா விலங்குகளை ப்ரொடக்ஷன் பண்றது, எல்லாமே இவங்க தான். அடுத்து 98 பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்பதான் எல்லா இடத்துலயும் கிரீன் ட்ரிபியூனல் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ஜிடின்னு சொல்லுவோம். இந்த கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்றது எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டேட் எழுதி வச்சுக்கோங்க, அக்டோபர் 18 தேசிய பசுமை தீர்ப்பாயம். அடுத்து பாருங்க 99 பாருங்க, which of the India's global rank in number of startups? ஸ்டார்ட்அப்ஸ்னா எளிய தொழில்கள் சொல்றாங்க. இதுல நம்ம இந்தியா தான் இடத்துல இருக்குன்னா இப்ப அட் பிரசன்ட்ல 3வது இடத்துல இருக்கும். அடுத்து 100வது கேள்வி பாருங்க, கான்ஃபெடரேஷன் CII சப்மிட் ரீசென்ட்லி எங்க நடந்துச்சுன்னா டெல்லி. CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII சப்மிட் எங்க நடந்துச்சுன்னா டெல்லி. இந்த தொழில்நுட்ப உச்சி மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு. இந்த இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1985ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உங்க 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும், பொருளாதாரத்துல இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப பெரிய அமைப்பு CIIன்றது. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குருகுலத்துல டெஸ்ட் நம்பர் 6க்குரிய SI அண்ட் SFO அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான பார்ட் 4 4 வீடியோஸை பிரிச்சு அப்டேட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பார்ட் 1, 2, 3, 4 இந்த 4 வீடியோஸையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. தேங்க்யூ.